بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் இடங்களிலே விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 3வது அத்தியாயத்தில் 18 வசனங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 19வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த 19வது வசனம் முந்தைய வசனத்தோட ஒரு தொடர்புடைய செய்தி கிடையாது, தனித்தே இருக்கிற காரணத்தினால இதிலிருந்து முன் தகவல் இல்லாமல் இது விளங்கிக் கொள்ள முடியும். இது எப்படி எல்லாம் ஆரம்பிக்கிறான்னு கேட்டால் 19 வசனத்தில் இன்ன தீன இந்தல்லாஹி அல் இஸ்லாம். அப்போ இன்ன தீன இந்தல்லாஹி அல் இஸ்லாம் என்பதில் தீன் என்ற ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறது, இந்த என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, இஸ்லாம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த 3 குறித்துமே அது பல அர்த்தங்கள் உள்ள ஒரு சொற்களாக இருக்கிற காரணத்தினால் அது தனித்தனியாக அந்த சொற்களை பற்றி விளங்கிவிட்டு மொத்தமாக அர்த்தம் செய்வோம். தீன் என்று சொன்னால் தான என்றால் ஒரு வழியில் நடந்தான் என்று அர்த்தம். அதிலிருந்து வரக்கூடியது தீன் என்பது. தீன் என்று சொன்னால் ஒரு வழிகாட்டி நெறி, ஒரு மார்க்கம், ஒரு பாதை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் தீன் என்பதற்கு இருக்கிறது. அதனால் தீனுல் இஸ்லாம், இஸ்லாம் என்ற மார்க்கம்லாம் சொல்கிறோம். மார்க்கம்னா வழி, அந்த வழி என்கிற ஒரு அர்த்தத்திலையும் தீன் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி தீன் என்பதற்கு ஒருத்தன் நம்மள்கிட்ட வேலை செய்கிறான், வேலை செஞ்சு முடித்த பிறகு அவனுக்கு நம்ம கூலி கொடுக்குறோம்ல, அந்த கூலி கொடுக்கறதுக்கு பேரும் தீனுன்னு அர்த்தம் இருக்குது. தீன் என்று சொன்னால் என்னது? அது செஞ்ச செயலுக்கு பரிசோ தண்டனையோ கூலியோ கொடுக்கறதுக்கு பேர் என்னது? தீன் என்பது. அப்போ தீன் என்று சொன்னால் கூலி கொடுக்கறது. அதே மாதிரி விசாரித்து நியாயம் வழங்குறது அப்படிங்கிற அர்த்தமும் தீன் என்பதற்கு இருக்குது. உதாரணமாக நம்ம அல்ஹம்து சூராவில் என்ன செய்கிறோம்? மாலிகி யௌமித்தீன், தீனுடைய நாளுக்கு அவன் எஜமான். தீனுடைய நாள் நாங்கள் இஸ்லாம் மார்க்கம்ன்ற அர்த்தம் கொடுக்க முடியுமா? மார்க்கத்துடைய நாள் அது இல்லை, அது விசாரிக்கிற நாள், கூலி கொடுக்குற நாள். தீன் என்பதற்கு விசாரித்தல் கூலி கொடுத்தல் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால தான் மாலிகி யௌமித்தீன், தீனுடைய நாள். அதாவது நல்லது கெட்டதை விசாரித்து கூலி கொடுக்கக்கூடிய, தண்டனை கொடுக்கக்கூடிய நாளுக்கு எஜமான். அந்த இடத்துல தீனுக்கு என்ன அர்த்தம்? கூலி கொடுக்கறது, அவனுடைய செயலுக்குரிய பரிசை கொடுப்பது. அப்போ கூலி பரிசு என்கிற அர்த்தமும் எதுக்கு இருக்கிறது? தீன் என்பதற்கு இருக்கிறது. அதே மாதிரி தீன் என்றால் முழு அதிகாரம். அதிகாரத்துக்கும் பேர் என்னது? தீன் என்று சொல்லுவாங்க. ஒருத்தங்கையில் அதிகாரம் இருக்குன்னு வைங்க, இந்த ஹுத்தீன், அவன்கிட்ட தான் தீன் இருக்கிறது, அதிகாரம் இருக்குது என்ற ஒரு அர்த்தத்திலையும் இதை பயன்படுத்துவாங்க. குர்ஆன்லையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி? நீங்கள் அவர்களோடு யுத்தம் செய்யுங்கள், ஹத்தா யகூன தீனு லில்லா, தீன் அல்லாவுக்கு ஆகிற வரை. தீன் அல்லாவுக்கு ஆகிறதுனா என்னது? அதிகாரம். அதிகாரம் அல்லாவுக்குரியதாக ஆகும் வரை நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். அப்போ தீன் என்பதற்கு அதிகாரம் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது, மார்க்க நெறி என்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது, கூலி கொடுக்கிறது விசாரிக்கிறது என்கிற அர்த்தமும் இருக்கிறது. அது எந்தெந்த இடத்துல எந்த அர்த்தம் பொருந்துமோ அந்த ஒரு இடத்தை செஞ்சுக்கிறணும். இந்த இடத்துல கூலியை பற்றி பேசலை, இந்த இடத்துல அதிகாரத்தை பற்றி பேசலை, மனிதன் செல்ல வேண்டிய பாதையை பற்றி பேசுது. மனிதன் எந்த வழியில் போனால் அது அல்லாஹ் ஏற்றுக்குருவான், எந்த வழியில் நடந்தால் அல்லாஹ் ஒப்புக்கொள்வான் என்பதை சொல்றதுனால இந்த இடத்துல தீன் என்பதற்கு மார்க்கம்னு அர்த்தம். தீன் வர்ற எல்லா இடத்துலையும் மார்க்கம் அர்த்தம் செய்யக்கூடாது. மார்க்கம்ங்கிற அர்த்தம் செய்வதற்கு இடம் இருந்தால் அந்த அர்த்தம் செய்யணும். அந்த அர்த்தம் பொருந்தலை என்று சொன்னால் கூலின்னு அர்த்தம் செய்ய முடியுதா, அதிகாரம்னு அர்த்தம் செய்ய முடியுதான்னு பார்க்கணும். எல்லாமே அந்த சொல்லுக்குரிய அர்த்தம் தான். அப்போ இன்னத்தீன மார்க்கம் என்பது, இந்தல்லாஹி அல்லாவிடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம் தான், இஸ்லாம் தான் என்று இதுக்கு மொத்தத்தில் அர்த்தம். இந்தங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுக்கும் கூட 2 விதமான பயன்பாடு இருக்கிறது.
இந்த என்பதற்கு பிறகு சொல்லப்படுற விஷயம் ஒரு பொருள்களை பற்றி இருந்தால், வீடு வாச கதவு பேனா பென்சில் ரூபா நோட்டுண்டு அது மாதிரி பொருள்களை பற்றி பேசணும்னு சொன்னால் இந்த என்பதற்கு அர்த்தம் கைவசம்னு அர்த்தம். உதாரணமாக இந்த ஜெய்திடத்தில் அல்ஃபு திர்ஹமின் 1000 திர்ஹம் இருக்கிறது. இந்த இடத்துல திர்ஹம் என்பது என்னது? அது பொருள், அது ஒரு கருத்து கிடையாது, அது ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் பின்னாடி வந்துருச்சுன்னு சொன்னால் இந்தவுக்கு என்ன அர்த்தம்? அவன் கைவசம் இருக்கிறது. இந்த என்றால் அவனிடம் கொண்டு கருத்து என்ன? அவனுடைய கண்ட்ரோலில் அவனுடைய கைவசத்தில் இருக்கிறது. இந்த ஜெய்தின் தாருன், ஜெய்திடத்தில் ஒரு தார் இருக்கிறது, தாருன் கபீருன் பெரிய வீடு இருக்கிறது இப்படின்னு சொல்லும் பொழுது இந்த என்பதற்கு என்ன அர்த்தம் ஆயிரும்னு கேட்டால் அவனுடைய கண்ட்ரோலில் அவனுடைய கைவசத்தில் இந்த என்பதற்கு அர்த்தம். இந்தவுக்கு பின்னாடி என்ன வருதுன்னு பார்க்கணும். அந்த சொல்லப்படுற விஷயம் பொருள்களாக இருந்தால், வீடு வாச கம்ப்யூட்டர் லேப்டாப் சேரு பேனா பென்சிலு படுக்கை தலைவாணி இப்படின்னு ஒரு பொருள்களை பற்றிய ஒரு விஷயமாக இருந்தால் அவனிடத்திலே அவனுடைய கண்ட்ரோலில் அவனுடைய கைவசத்திலே என்று இந்த என்பதற்கு அர்த்தம் செய்யணும். பொருள்கள் இல்லாமல் கருத்துக்களை பற்றி சொல்லப்படும் என்று சொன்னால், இப்போ உதாரணமாக யானை ஹலாலா இல்லையான்னு ஒரு பேச்சு வருது. யானை இருக்குது, அது ஹலாலா இல்லையா என்றால் ஒருத்தர் ஹலாலும் பாரு ஒருத்தர் ஹராமுன்னு இருப்பார் அறிஞர்களில். அது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால் அல் ஃபீலு ஹலாலுன் இந்த அபி ஹனீஃபா, அபு ஹனீஃபாவிடத்தில் யானை ஹலாலும்பாங்க. அவரிடத்திலேங்கிறதுக்கு இந்தவத்தான் போடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அவரிடத்தில் என்ன கைவசத்துன்னு அர்த்தமா? இல்லை, அவருடைய கருத்துப்படி. இந்த என்பதற்கு அவருடைய கருத்து பிரகாரம். இந்த அபி ஹனீஃபான்னா அபு ஹனீஃபாவின் கருத்துப்படி. இந்த ஷாஃபி என்றால் ஷாஃபியுடைய கருத்துப்படி. அதே ஒரு ஹதீஸ் லைஃபா சைஹாண்டு வரும், லைஃபுன் இந்த இப்னு ஹஜருடைய கருத்துப்படி லைஃபு. அந்த இடத்துல என்ன ஹதீஸ் லைஃப் என்பது சஹீஹ் என்பது ஹலால் என்பது ஹராம் என்பதெல்லாம் ஒரு மெட்டீரியல் இல்லை, ஒரு மனுஷன் பயன்படுத்துகிற ஒரு பொருளாக இல்லை. பொருளாக இருந்தால் இந்தவுக்கு அர்த்தம் வேறையாக போயிடும். பொருள் இல்லாமல் ஒரு கருத்தாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய கருத்து பிரகாரம்னு அர்த்தமாயிரும். இந்த இடத்துல என்ன வருது? இஸ்லாத்தை பற்றி தான் பேசப்படுது. அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது இஸ்லாம் தான். இஸ்லாம்ங்கிறது என்ன? அது கையில் எடுத்து காட்டக்கூடிய ஒரு பொருளா? ஒரு கருத்து, மனசில் விளங்கக்கூடிய ஒரு கருத்து தானே தவிர இஸ்லாம் என்பது என்ன இல்லை, பேனா பென்சில் மாதிரி ஒரு பொருளை இதுதான் இஸ்லாம்னு காட்ட இயலுமானா பொருளாக விளங்கத்தான் இயலும். எதை விளங்க இயலுமோ அதில் இந்தன்னு வந்துச்சுன்னு சொன்னால் அதை அவருடைய கைவசத்தில் இருக்குன்னு அர்த்தம் செய்யக்கூடாது, அவனுடைய கருத்துப்படின்னு அர்த்தம் செய்யணும். இப்போ அர்த்தம் செஞ்சு பாருங்கள். இன்ன தீன மார்க்கம் என்பது இந்தல்லாஹி அல்லாஹ்விடத்திலே மார்க்கம். அல்லாஹ்விடத்தில்னா அல்லாஹ்வின் கருத்துப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றால் அல்லாஹ்வுடைய கருத்து பிரகாரம் மார்க்கம் என்பது இஸ்லாம் தான். அப்போ இஸ்லாம் தான் அல்லாட்ட மார்க்கம் அப்படின்ற 3 விஷயம் இருக்குது. இந்த இஸ்லாம் என்பதை கூட நம்ம சரியான முறையில் விளங்கிக்கணும். இஸ்லாம் என்று சொன்னால் நம்ம உலகத்தில் முஸ்லீம்கள் இன்றைக்கி கடைப்பிடிக்கணும்ல ஒரு மார்க்கம், அதைத்தான் நம்ம இஸ்லாம் என்று விளங்கி வச்சுருக்கிறோம். அது கண்டிப்பாக இஸ்லாம் தான். ஆனால் அது மட்டும் இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்பது எது என்று கேட்டால் எந்த மார்க்கத்தை மனித குலத்துக்கு அல்ல முதல்ல தந்தானோ அந்த மார்க்கம் தான் இஸ்லாம். முதல்ல மனித குலத்துக்கு யார் மூலமாக தந்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும்போது நீ போய் உன் மக்களை என்னை வணங்கக்கூடியவர்களாக மாற்று, நீனு என்னை மட்டும் வணங்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் தான் கொடுத்த மார்க்கம். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற மார்க்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கமாண்டா இல்லை. இதுதான் ஆதமும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொன்னார். லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் ரசூலுல்லாஹ்னு அவர் சொல்லியிருப்பார். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்னு மூசா சொல்லியிருப்பார். லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ்னு ஈசா சொல்லியிருப்பார். அந்த எல்லாத்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வந்த எல்லா நபிமார்களுமே சொன்ன மார்க்கம் எதுன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அதனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றாலேயே இஸ்லாம் தான். அதனால் இஸ்லாம் என்பது அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொன்னால் அப்போ மூசா நபி மார்க்கத்தை ஒழுங்காக பின்பற்றினாங்கல்ல, அவங்களாம் இஸ்லாம் இல்லையா? இப்ராஹிம் நபி மார்க்கத்தை ஒழுங்காக பின்பற்றியிருப்பாங்கல்ல, அவங்களாம் முஸ்லீம் இல்லையா? அவங்களாம் முஸ்லீம் தான்.
அவங்க பின்பற்றின மார்க்கத்துக்கு பேர் இஸ்லாம் தான். அப்போ அல்லாட்ட மார்க்கம் இஸ்லாம்னா நம்ம என்ன விளங்கிடக்கூடாது? இப்போ நம்ம முகமது சல்லா அலிஸ்லாம் கொண்டு வந்தாங்களே அதுதான் விளங்கிடக்கூடாது. முகமது சல்லா அலிசல்லம் அவர்கள் புதுப்பிக்க தான் வந்தாங்க, புது மார்க்கத்தை கொண்டு வரல. இன்னும் சொல்ல போனால் குரானில் என்ன செய்யுது, தௌராத் இஞ்சிலை பற்றி சொல்லும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கிற தௌராத்தை மெய்ப்படுத்தக்கூடியவராக, உங்கள்கிட்ட உள்ள இஞ்சிலை முசத்திகன் லிமா பைன எதைஹி, முன்னுள்ள வேதங்களை மெய்ப்படுத்தக்கூடியதாக இந்த வேதம் வந்திருக்கிறதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அதில் சொன்னதும் இதுலேயும் இருக்குது. அவங்க மாற்றி மறைச்சி திருத்தி கூட்டி விட்டாங்களே தவிர ஒரிஜினலான வடிவத்தில் அந்த வேதம் இருக்குமையானால் குரான் சொல்லக்கூடிய கருத்தும் அந்த வேதங்கள் சொல்லக்கூடிய கருத்தும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதனால இஸ்லாம் என்பது அல்லாட்ட ஏற்கப்படும் என்றால் என்ன விளங்கிடக்கூடாது? ரசூல்லாவுடைய உம்மத்துக்கு மட்டும்தான் ஏற்றுக்கிறோமா அல்லா, அதுக்கு முந்தி உள்ளவங்களை ஏற்றுக்கிற மாட்டான்னு எடுத்துக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பிறகு இஸ்லாம். இஸ்லாம்ங்கிறது என்ன? எல்லாரும் சொன்ன மார்க்கம் என்னன்னு கேட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற மார்க்கத்தை 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் நல்லா தந்து அதுக்கு முந்தி உள்ள மக்களை எல்லாம் நாசமாக போங்கன்னு விட்டானா அவங்களுக்கும் அதை கொடுத்தான்ல. அவங்களும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி நடந்தார்களேயானால், நடந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கும் நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும். நூஹ் நபி சமுதாயத்துக்கு கிடைக்கும், மூசா நபி சமுதாயத்துக்கு கிடைக்கும், ஈசா நபி சமுதாயத்துக்கு கிடைக்கும், சாலிஹ் நபியுடைய சமுதாயத்தில் யார் அவரை ஏற்றுக்கொண்டு இருந்தார்களோ அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அப்போ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னால் என்ன விளைக்கிறேன்னு, அல்லாஹ் மட்டும் வணங்குதல், அதான் இஸ்லாம். அல்லாஹ்ங்கிறவன் கடவுள், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், இதுக்கு பேர் தான் இஸ்லாம். இது அதனால தான் எல்லா நபிமார்களுமே நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னார்கள். யாக்கூபுக்கு மரணம் வரும்போது என்ன செஞ்சார் யாக்கூப் நபி? லா தமூத்துன்ன இல்லா வஅன்து முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீமாக தான் மரணிக்கணும்னு மக்களுக்கு சொன்னார். அப்போ அவங்க முஸ்லீம் தானே. அதே மாதிரி இப்ராஹிம் நபி சொன்னார், ஆனால் அவ்வளோல் முஸ்லிமீன், ஆனால் மின்னல் முஸ்லிமீன் வஜ்ஜஹத்து வஜ்ஹி லில்லதி ஃபத்தர சமாவாத்தி வல் ஹனீஃபன் முஸ்லிமன் ஒமா அன மினல் முஷ்ரிக்கீன் ஹனீஃபன் முஸ்லிமன், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், முஷ்ரிக் இல்லை. அனமினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்ராஹிம் நபி சொன்னாங்க, மூசா நபி சொன்னாங்க, யாக்கூப் நபி சொன்னாங்க, இன்னும் பல நபிமார்கள் சொல்லி இருப்பாங்க, நமக்கு தெரிவிக்கப்படாவிட்டாலும் எல்லாருமே முஸ்லீம் தான் சொன்னாங்க. அப்போ முஸ்லீம் என்பது, இஸ்லாம் என்பது நம்ம ரசூலுல்லாவுக்கு கொடுத்த மார்க்கம் மட்டும்தான் என்று நினைக்கக்கூடாது. ரசூலுல்லாவுக்கு மார்க்கம் புதுசாக கொடுக்கப்படவும் இல்லை. ஏற்கனவே கொடுத்த மார்க்கத்தை தான் ரினிவல் பண்ணி கொடுக்குறான்ல, புதுப்பித்து தான் கொடுக்குறான். அதனால அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது அல்லாஹு தான் இறைவன், இதுதான் இஸ்லாம். இந்த மார்க்கம் தான் ஏற்றுக்கிறப்படும். இதை தவிர நீ எந்த கொள்கையை சொன்னாலும் அது ஒன்றை ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ ஒருத்தன் இருக்கிறான் அந்த உலகத்தில் வாழும் பொழுது, அவன் எதெல்லாம் நல்ல காரியம் என்று உலகம் சொல்கிற அதையெல்லாம் செய்கிறான். தானம் செய்கிறான், தர்மம் செய்கிறான், கிணறு வெட்டுறான், குளம் வெட்டுறான், இல்லாதவங்களை அள்ளி அள்ளி கொடுக்குறான். அல்லாஹ் ஒருத்தனை ஏற்றுக்கிறல, அவனுக்கு எதாவது கிடைக்குமா? ஒன்றுமே கிடைக்காது. இந்த உலகத்தில் இந்த புகழை வாங்கிட்டு போய்க்கிற வேண்டியதான், அவனுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்போ கிடைக்கணுமாக இருந்தால் என்ன செய்யணும்? அந்த ஒரு இறைவன் தான் எனக்கு இறைவன் என்ற நம்பிக்கையோடு செஞ்சாதான் எந்த ஒரு நல்ல ரத்துக்கும் அல்லாட்ட கூலி கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் இஸ்லாத்தை தவிர எதையும் ஏற்றுக்கிறவே மாட்டான். அப்போ நீங்கள் உலகத்தில் எந்த நல்ல காரியங்கள் நீங்கள் செஞ்சாலும் சரிதான், அல்லாண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் எனக்கு எஜமான், அவனுக்காகத்தான் நான் செய்கிறேன்னு நீங்கள் செய்யாமல் பல கடவுள்களை வணங்கி கொண்டு கடவுளை இல்லைன்னு சொல்லி கொண்டு நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் அதுக்கு உரிய புகழ் உலகத்தில் வேண்டாம் கிடைக்குமே தவிர அதற்கான பரிசு கூலியோ மறுமையில் கிடைக்காது. அதனால தான் அல்லாட்ட ஏற்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம்னு சொல்லிடுறான். ஒரு விஷயம் இதில் கூடுதலாக விளக்கம் தேவையில்லை. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம் தான். இது ஒரு விஷயமாச்சா. அடுத்த ஒரு விஷயம் வருது என்னென்னு கேட்டால், இப்போ இதுக்கு முந்தின சமுதாயங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு ரசூலுல்லாவுக்கு முன்னாடி பல நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அந்த சமுதாயங்களுக்கு நபிமார்கள் மூலமாக வேதத்தையும் கொடுத்துருக்குறான் அல்லாஹ். இதுக்கு முந்தி பல சமுதாயம் போயிருக்கிறாங்கல்ல, அந்த சமுதாயங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் வேதத்தை கொடுத்தானா இல்லையா? வேதத்தை கொடுத்தான். வேதத்தை கொடுத்து அவங்க என்ன செய்யணும்? ஒரு மனிதன் வேதம் கிடைக்காத வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான்னா அது ஒரு நியாயம் இருக்கிறது. வேதம் கிடைக்காத வரைக்கும் அவன் தரிகட்டு போனான் என்று சொன்னால் அவனுக்கு வழிகாட்டுற வேதம் இல்லை, அதனால் போயிட்டான்னு சொல்ல முடியும். வேதம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கணும்? எல்லாம் ஒரே மாதிரியாக வந்துடணும். வேதத்துக்கு கட்டுப்பட்டு
வேதத்தில் உள்ளபடி வாழ்க்கை அமைக்கணும்னு வந்துட்டான்னு சொன்ன அந்த வேதம் கொடுக்கறத எதுக்குன்னு கேட்டால் எல்லாரையும் ஒரு நேர் வழியில் கொண்டு வருவது என்பதற்கு தான் வேதத்தை எல்லாம் தர்றான். ஆனால் கடந்த காலத்தில் நடந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அவன் அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத விளங்கிக்கிட்டு அதுக்கு முரண்படுறான். அது வேதம்னு அவனுக்கு தெரிகிறது. அந்த வேதத்தில் உள்ள விஷயம் என்ன என்ற உள்ளடக்கம் அவனுக்கு புரிகிறது. புரிஞ்சா கூட அவன் என்ன செஞ்சான்னு கேட்டால் அந்த வேதத்தின்படி நடக்கலை. உதாரணமாக யூதர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவன் என்ன செய்கிறான், வேதத்தை வச்சுக்கிறான். அந்த வேதத்தை வச்சு மக்கள்கிட்ட கௌரவத்தை பெற்றுக்கொள்கிறான். இந்த வேதத்தின்படி நாங்கள் உங்களை வழி நடத்துகிறோம்னு சொல்லி மக்களுக்கு தலைமையெல்லாம் தாங்குறான். ஆனால் அந்த வேதத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவனுக்கு வசதியான அவனை பாதிக்கிற விஷயங்கள் இருந்தால் அதை நீக்கிக்கிறான். வேதத்தை சம்பாதிக்காத, காசுக்கு விலை போகாத, பெருமையை விரும்பாத அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து அதையெல்லாம் மக்கள்கிட்ட வந்து மறைக்கிறான். ஒன்றும் டோட்டலாக வேதத்தில் நீக்கிறான், அல்லது அது மக்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து சொல்வதை விட்டும் தவிர்த்து கொள்கிறான். அப்போ அந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன செய்கிறான்னு கேட்டால் வேதத்தை கொடுத்தவன் தான் நாசமாக போனான். வேதம் இல்லாதவன் வழிகட்டு போனதை விட வேதம் கொடுக்கப்பட்டவன் தான் என்ன செஞ்சான், காழ்ப்புணர்வின் காரணமாக அவன் வந்து வழிகட்டு போயிட்டாங்க. வேதம் தெரிஞ்சு யூதர்கள் வழிகட்டதுக்கெல்லாம் என்ன காரணம், வேதம் இருந்து அந்த வேதத்தின்படி நடக்காதான் காரணம். அது கிறிஸ்தவ சமுதாயம் வேதம் இருந்து தானே அவருக்கு கடவுளுக்கு மகன்னு சொல்லிவிட்டாங்க. அப்போ வேதம் இருந்தும் அந்த வேதத்துக்கு மாற்றமாக போய் தான் அம்புட்டு பேரும் மாறுபட்டு போயிட்டார்கள். அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். ஒமா இஹுத்தலஃப ஒமஹ்தலஃபன்னா இது வந்து நஃபி. ஒமா இஹுத்தலஃப முரண்படவில்லை. அல்லதீன ஊத்துல் கிதாப வேதம் கொடுக்கப்பட்டார்கள் அவர்கள். இதுக்கு முந்தி நபிகள் நாயத்துக்கு முந்தி வேதம் கொடுக்கப்பட்டார்கள் அவர்கள் முரண்படவில்லை. இல்லா மிம்பாதி மாஜாஹுமுல் இல்மு. இல்மு என்றால் ஞானம். ஞானம் என்றால் அது வேதம் தான். ஞானம் அவர்களுக்கு வந்த பிறகே தவிர முரண்படவில்லை. ஞானம் வந்துட்டு தான் முரண்பட்டாங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோமா, இந்த காலத்தில் இந்த மார்க் அறிஞர்னு சொல்லக்கூடிய உலமாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இஷ்டத்துக்கு சொல்கிறாங்கல்ல. இஷ்டத்துக்கு சொல்வதற்கு என்ன காரணம், வழிகாட்டுதல் இல்லாத காரணமா, இருக்கிற வழிகாட்டுதலை வந்து எடுத்துக்கொள்ளாத காரணமா? சரியான மார்க்கத்தை எல்லாம் தந்திருக்கிறான். குரானை ஒரு பக்கம் வச்சுக்கிறாங்க, மந்திரம் ஓதுறதுக்கு வச்சுக்கிறாங்க, நடக்கிறதெல்லாம் குரானுக்கு மாற்றமாக நடக்கிறான். அப்போ இந்த வேதம் வந்த பிறகு தானே இப்போ வழிகட்டு போகிறீங்க. வேதம் வந்த பிறகு தானே முரண்பட்டு போகிறீங்க. பெண்கள்கிட்ட வரதட்சணை வாங்குறீங்க, மகரு கொடுன்னு குரானில் இருக்கிறது. அல்லாஹ் மட்டும் வணங்குன்ற குரானில் இருக்குது. நீங்கள் தர்காவில் போய் வணங்குறீங்க, அது சரிங்கிறீங்க, அதுக்கு ஒரு பயானம் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வந்து இல்மு வந்த பிறகு தானே முரண்பட்டு போகிறீங்க. அதனால தான் கெட்டு போனாங்கன்னு நல்லா சொல்கிறான். முந்தி அப்படி தான், இப்போவும் அப்படி தான். ஒவகு தலஃபல்லதீன ஊத்துல் கிதாப வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் முரண்பட்டதில்லை. இல்லா மிம்பாதி மாஜாஹுமுல் இல்மு அவர்களுக்கு வந்த பிறகே தவிர. இந்த மாங்கிறது மஸ்தருடைய மாங்கிறது என்னது, மஸ்தருடைய இல்லைங்கிற அர்த்தத்துடைய இல்லை. இப்போ ஜான்னா வந்ததுன்ற அர்த்தம். மாஜா என்றா வருகைன்னு அர்த்தம். மாவும் ஜாவும் சேர்ந்து மஸ்தர் ஆயிரும். மாஜான்னு என்ன அர்த்தம், மிம்பதி மஜீஹிம் அவங்கள்ட்ட வந்ததற்கு பிறகு. அல் இல்மு வந்ததற்கு பிறகே தவிர அவங்க முரண்படவில்லை. இந்த ஒமக்தலப உள்ள மாங்கிறது நஃபி, இல்லைன்னு அர்த்தம். இந்த மாஜாவில் உள்ள மா வந்து நஃபி கிடையாது, வரவில்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஜாண்டா வந்தான், மாஜாண்டா வருகை, அதாவது வருதல். அப்போ மாவும் ஜாவும் சேர்ந்து மஸ்தர் ஆயிக்கிறோம். இந்த மா என்பது அதற்கு பின்னாடி வரக்கூடிய வினை சொல்லை மஸ்தராக மாற்றும். அப்படி மாற்றுமாக இருந்தால் அந்த மாவுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மஸ்தரியான்னு சொல்லிடுவாங்க. மஸ்தரா மாற்றக்கூடியது. அது மஸ்தரா மாற்றக்கூடிய மாங்கிறது எதை வச்சு விளங்குறோம்னு கேட்டால் இந்த மிம்பாதின்னு வருதுல, இந்த பஅதி என்பது பஅதின் என்று தன்மீன் வரல, பஅதின் வந்திருக்கு. ஏன்னு கேட்டால் இந்த பஅதை கொண்டு இதில் இலாபத்து செய்கிறோம். ஹர்ஃபுல இலாபத்து செய்ய முடியுமா? செய்ய முடியாது. மிம்பாதி மா. அப்போ மாங்கிறது அந்த பேர் சொல்லு மாதிரி இருக்குது, இல்லைங்கிற அர்த்தமாக இருந்தால் அப்படி இலாபத்து செய்ய முடியாது. அதை வச்சு நம்ம விளங்கிக்கிறலாம். அப்போ ஒமக்தலஃபல்லதீன ஊத்துல் கிதாப, ஊத்து என்றால் அத்தா என்றால் வந்தான் அர்த்தம், அத்தா என்றால் வழங்கினான்னு அர்த்தம். அதுக்கு மஜ்ஹூல் என்ன, ஊத்தியா ஊத்து. ஊத்திய என்றால் கொடுக்கப்பட்டான், ஊத்து கொடுக்கப்பட்டார்கள்.
ஒமஹ்தலஃபல்லதீன ஊத்துல் கிதாப, கிதாபு கொடுக்கப்பட்டவர்கள் முரண்படவில்லை, இல்லா மிம்பஅதி மாஜாகும், அவர்களிடத்தில் வந்த பிறகு தவிர. மாஜாண்ட வந்தன் மஸ்தருடைய அர்த்தம் கொடுத்துடணும். இல்லா மிம்பஅதி மாஜாகும், அவங்கள்ட்ட வந்த பிறகே தவிர. என்ன வருது? அல் இல்மு, இல்மு ஞானம் வந்த பிறகே தவிர முரண்படவில்லை. தெரிஞ்சுக்கிட்டு தான் முரண்படுறாங்க. நல்லா இவங்க யூதர்கள் வேதத்தின்படி நடக்காத காரணம் இல்மு வந்த பிறகு வேணும்னு தான் செய்கிறாங்க, வேணும்னு செய்கிறாங்களே தவிர ஏதோ உங்க நேர்வழி என்னன்னு விளங்கலை, ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கல, அதனால வழிகாட்டு போயிட்டாங்க. அது வேதம் கொடுக்கப்படாத மக்களுக்கு வேணா பொருந்தும். வேதம் கொடுக்கப்படாதவன் தண்ணி அடிக்கிறான்னா எதனால அடிக்கிறான்? அதை பற்றி அவனுக்கு ஞானம் வரல அடிக்கிறான்னு வச்சுக்கலாம். வேதம் கொடுக்கப்பட்டவன் அடிக்கிறான்டா என்ன அர்த்தம்? தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறான்னு தானே அர்த்தம். அப்போ அந்த இல்மு இருந்து கொண்டே என்ன செய்கிறான்? முரண்பட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்காக இந்த வேதத்தை எல்லாம் கொடுக்கல. அவங்க முரண்படக்கூடாது, நல்ல மக்களாக வரணுங்கிறதுக்கு கொடுத்த வேதத்தை வேணும்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை மீறி முரண்பட்டு போயிடுறாங்க. அப்போ மறுபடியும் அர்த்தத்தை பாருங்கள். ஒமஹ்தலஃபல்லதீன ஊத்துல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் முரண்பட்டது இல்லை. இல்லா மிம்பாதி மாஜாஹுமுல் இல்மு, இல்மு அவர்களுக்கு வந்த பிறகே தவிர முரண்படவில்லை. அப்படின்னா வந்த பிறகுதான் முரண்பட்டார்கள். எதனால் முரண்பட்டார்கள்னா பகியம் பைனஹும், தமக்கு மத்தியில் உள்ள காழ்ப்புணர்வின் காரணமாக, சொந்த ஒரு கசப்பின் காரணமாக, காழ்ப்புணர்வின் காரணமாக அவங்க முரண்பட்டுட்டாங்களே தவிர அந்த வேதத்தின்படி விளங்கினபடி நடந்திருந்தார்களே ஆனால் முரண்பட்டிருக்க மாட்டார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் அது ஒரு செய்தியை சொல்லிடுறான். அப்புறம் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதே வசனம் தான். ஒமை யக்ஃபுர், யாராவது மறுப்பானையானால், இந்த மண் என்பது ஷர்த்துடைய மண். ஷர்த்துனா என்ன அர்த்தம்? யாராவதுங்கிற அர்த்தத்துக்கு வந்துடும். யாருன்னு கேள்விக்குறிக்கு வர்ற ஒரு அர்த்தம் கிடையாது. அல்லதுன்ற ஒரு மண் மௌசூல், அந்த ஒரு மண்ணும் கிடையாது. இது என்ன மண் என்று சொன்னால், யாராவது செய்வார்களே ஆனால், வருவார்களே ஆனால், போவார்களே ஆனால்னு சொல்கிறோம்ல, அந்த யாராவதுங்கிற அர்த்தமும் செய்வார்களே ஆனால்ங்கிறத என்று வருதுல, அந்த அர்த்தமும் கலந்ததுக்கு பேர் தான் ஷர்த்துடைய மண் என்பார்கள். இது ஷர்த்துடைய மண் என்பதற்கு என்ன அடையாளம்னு கேட்டால், எக்குஃபூர் என்பதில் ரேக்கி ஜசம் வந்திருக்குல்ல, ஷர்த்தாக இருந்தால் தான் ஜசமு வரும். இல்லாட்டி எக்குஃபுருன்ற ரம் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஒமை யக்ஃபுர், எவனாவது மறுப்பானையானால், ஆனால் இந்த ஆளுங்கிற அர்த்தத்தில் வந்துடணும். அப்போ ஒமை யக்ஃபுர், யாராவது மறுப்பானையானால், பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை அவங்க மறுத்தாங்கல்ல, அல்லாஹ்வுடைய வசனத்தை கையில் வச்சுக்கிட்டு மீறித்தானே அதுக்கு மாற்றமாக நடக்கிறாங்க. அப்படி எவனாவது செய்வானையானால், ஒமை யக்ஃபுர் பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை எவனாவது மறுப்பானையானால், இதுக்கு பேர் ஷர்த்து. எந்த ஒரு ஷர்த்து வந்தாலும் என்ன செய்யணும்? அதுக்கு ஜவாபு கொடுக்கணும், பதில் கொடுக்கணும். நீ வருவாயானால் அப்படி நிறுத்த முடியாது. நீ வருவாயானால் நான் தருவேன், ஏதாவது ஒன்று சொல்லணும். நீ வருவாயானால் உன்னை வெளியூருக்கு அனுப்புவேன், நீ வருவாயானால் உனக்கு விசா தருவேன், நீ வருவாயானால் உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிறவேன், என்னத்தையாவது ஒரு முடிக்கணும்ல. முடிக்கிறதுக்கு பேர் ஜவாபு, ஜசாம்பாங்க. இந்த இடத்துல ஷர்த்து மட்டும்தான் இருக்கிறது. ஒமன் யக்ஃபுர் பி ஆயாத்தில்லாஹி, அல்லாவின் வசனத்தை யாராவது மறுப்பானையானால், மறுத்தா என்ன செய்வோம்? அதை சொல்லவே இல்லை, வேற விஷயம் சொல்லப்படுது. இப்படி மறுப்பானையானால் இன்னல்லாஹ சரீஉல் ஹிசாப், அல்லாஹ் விரைந்து கணக்கெடுப்பவன். அப்போ விரைந்து கணக்கெடுப்பவன் என்பது அதுக்கு ஜவாபுக்கு பொருந்துமா? பொருந்தாது. ஒமை யக்ஃபுர் பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை யார் மறுப்பானையானால் யுஹாசிபுல்லா, அல்லாஹ் அவனை விசாரிப்பான் அப்படின்னு அவனுக்குள்ள ஒளிஞ்சு இருக்கிறது. ஒளிஞ்சு இருக்கிறத நம்ம விளங்குறதுக்கு தான் அடுத்த வார்த்தை எல்லாம் போடுறான். ஏனென்றால் அல்லாஹ் விரைந்து கணக்கெடுக்கிறவன், அல்லாஹ் விரைந்து கணக்கெடுப்பன் என்பதிலேயே என்ன அடங்கியிருக்கிறது? உன்னையே கணக்கெடுப்பேன் அர்த்தம் அடங்கியிருக்குது. அது சொல்லப்படலை. அந்த ஷர்த்துடைய ஜவாப் இது எல்லா மொழியிலையுமே இருக்கும். எல்லா மொழியிலையும் ஒருத்தன் சேட்டை பண்ணுறான்னு வைங்க, அடே நீ சேட்டை பண்ணுனா நான் கடும் கோவக்காரன் அப்படிமா. நீ சேட்டை பண்ணா கோவக்காரங்கிறதுக்கு மேட்ச் ஆகுதா? ஆனால் அவன் பேசுகிறமா இல்லை, அப்படி எப்படி செய்வோம்? ஒருத்தர் ரொம்ப சேட்டை பண்ணுறான், நீ சேட்டை பண்ணினானே ஆனால் நான் ரொம்ப கோவக்காரன் அப்படின்னு அர்த்தம். சேட்டை பண்ண உதப்பேன், ஏனென்றால் நான் கோவக்காரன். அந்த உதப்பேங்கிற சொல்ல மாட்டோம். அதை எப்படி சொல்லுவோம்? நான் கோவக்காரங்கிற வார்த்தைக்குள்ள அதை அடக்கி சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி பேசக்கூடியது எல்லா பாஷையிலையும் இருக்கிறது. இது குர்ஆனுக்கு மட்டும் உள்ள ஒரு விஷயம். இதுக்கு இலக்கியத்தில் உள்ளது. இலக்கியத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு மூடு பொருளாக அதை சொல்லுவாங்க.
அறிவை கொண்டு பயன்படுத்தி நம்ம அதை விளைவிக்கிறோம். அப்போ எவனாவது அல்லாஹ்வுடைய வசனத்தை மீறினீங்க, நான் விரைந்து விசாரிப்பேன் அப்படின்னு அர்த்தம். உன்னை விசாரிப்பேன், ஏனென்றால் நான் விரைந்து விசாரிப்பவன் அப்படிங்கிறது. அப்போ அந்த மையக்ஃபுர் பி ஆயாத்தில்லாஹி என்ற ஷர்த்துடைய அந்த ஜவாபு ஜஸா என்பது போக்கப்பட்டு இருக்கிறது. போக்கப்பட்டு இருப்பது எல்லா மொழிகளையும் உள்ளதுதான். போக்கப்பட்டாலும் இன்னுதான் அங்கே போக்கப்பட்டிருக்குன்னு காட்டக்கூடிய வேற ஒரு வாக்கியம் அடுத்து வந்துடும். அதை வச்சு நம்ம என்ன செய்வோம், இது இந்த இடத்துல இந்த கருத்து மறைஞ்சிருக்குது என்று விளங்கிக்கிறோம். அப்போ நீ அல்லாஹ்வுடைய வசனங்களை நீ நிராகரி யக்ஃபுர் பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை எவனா நிராகரிப்பானேயானால் அதோட ஜவாப் என்ன, ஃபயுஹாசிபுஹுல்லாஹ், அவனை அல்லாஹ் விசாரிப்பான், தண்டிப்பான். அல்லது போய் அதிபுல்லா, அவனை அல்லாஹ் தண்டிப்பான் அப்படின்னு அங்கே மறைஞ்சு நிற்கிது. ஆனால் எப்படி அது விளங்குது நமக்கு என்று கேட்டால், நீ நிராகரிப்பாயானால் ஃபைன்னல்லாஹ, இறைவன் சரிவுல் ஹிசாப், விரைந்து கணக்கெடுப்பவன். அல்லாஹ் விரைந்து கணக்கிறவன், ஒழுங்காக இருந்து வேகமாக விசாரிக்கிறாள்னா மட்டன்னு விசாரி தள்ளிடுவேன். அதனால எனக்கு உன்னையும் விசாரிப்பேன், அதனால நீ கவனமாக இருந்துக்க அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு இலக்கியமாக சொல்லப்படுது. அப்போ யக்ஃபுர் பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய வசனத்தை யாராவது நிராகரிப்பானேயானால் அவனை நான் விசாரிப்பேன், ஏனென்றால் ஃபைன்னல்லாஹ சரிவுல் ஹிசாப், அல்லாஹ் விரைந்து கணக்கெடுப்பவன் அப்படின்னு முடிக்கிறான்ல. அப்போ இந்த ஹிசாபுங்கிற வார்த்தையை கூட பல அர்த்தம் உள்ள ஒரு சொல்லு தான். ஹிசாபுன்னு சொன்னால் இந்த பள்ளிக்கூடத்தில் கணக்கு பாடம் நடத்துகிறாங்கல்ல, அதை ஹிசாபும்பாங்க. கணக்கு புத்தகத்தை என்ன செய்வாங்க, ஹிசாபு பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வானியல் இருக்குல்ல, வான் சம்பந்தமான வானியல் அறிவு இருக்குல்லையா, அதெல்லாம் கூட ஹிசாபு தான். ஹிசாபு என்றால் வானியல், ஹிசாபு என்றால் கணிதம், ஹிசாபு என்றால் விசாரித்தல், கேள்விகளை கேட்குதல், இப்படின்னு பல அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல விசாரித்தல்ங்கிற அர்த்தம். ஃபைன்னல்லாஹ, நிச்சயமாக இறைவன் சரிவுல் ஹிசாப், ஹிசாப்னா விசாரித்தல், சரின்னா ஃபாஸ்ட், விரைவானவன், சரி உன் விரைவானவன். எதில் விரைவானவன், ஹிசாபில் விரைவானவன். கணக்கு கேட்பேன், நம்மளாம் கணக்கு கேட்குறதா ஒவ்வொரு ஃபைலாக புரட்டி ஒரு புக்கு பார்க்குறதுக்கு மாத கணக்கில் ஆயிரும். ஒரு நாளில் விசாரித்து முடிச்சிடறோம். ஒரு நீண்ட ஒரு நாளை உண்டாக்கி மகசர்னு வச்சு பல ஆயிரம் கோடி மக்கள் இருக்கும் பொழுது அத்தனை பேர் விஷயத்தையும் நெஞ்சிடறான், விசாரித்து முடிச்சிடுவான், வேகமாக விசாரிப்பான். அது விசாரிக்கிறதுக்குன்னு ஒழுங்காக விசாரிக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு 500-1000 வருஷம் ஒதுக்கணும். அவ்வளோ பேரை விசாரிக்க வேண்டி இருக்கிறது. அல்லாவுக்கு அது தேவையில்லை, ஒரே நாளில் விசாரித்து முடிச்சிடுவான். ஃபைன்னல்லாஹ சரிவுல் ஹிசாப், அல்லாஹ் விரைந்து விசாரிப்பவன், விசாரிப்பதில் விரைவானவன். சரிவுல் ஹிசாப்னா விசாரிப்பதில் விரைவானவன், அதாவது விரைந்து விசாரிப்பவன் அப்படின்னு இந்த வசனத்தை அல்லாஹ் முடிச்சிடறான். அடுத்தது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறான், ஃபைன் ஹாஜூக்க, நபியே உம்மிடத்தில் அவர்கள் தர்க்கம் செய்தால், ஹாஜ்ஜ என்று சொன்னால் ஒரு விஷயத்துக்கு விவாதம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பேர் ஹாஜ்ஜம்மாங்க. விவாதம் செய்வதற்கு ஜாதல முஜாதலாங்கிற வார்த்தையெல்லாம் குரானில் வருகிறது. ஆனாலும் கூட சில இடங்களில் ஹாஜ்ஜன்னு சொன்னால் கருத்து அடிப்படையில் விவாதிக்கிறது. நீ ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்ல, அதுக்கு நீ ஒன்று சொல்ல, அதுக்கு நான் ஒன்று சொல்ல, அப்படி பேசுகிறோம்ல, எதிர்வாதங்கள் பண்ணுறது. அந்த வாதம் பண்ணுவதற்குரிய வினை சொல்லு தான் ஹாஜ்ஜண்டு. அப்போ இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க, அன்றைக்கு ஒரு மன்னன்ட்ட போய் என்ன செஞ்சாங்க, விவாதம் பண்ணாங்களா இல்லையா, உன்னுடைய இறைவன் யார், என்னுடைய இறைவன் இப்படி ஒரு உயிராக்குவான், மரணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வருது. அதே மாதிரி ஹாஜ்ஜஹு கௌமுஹு, அவருடைய கௌமுகள் அவரிடத்தில் விவாதம் பண்ணினார்கள். அப்போ அந்த ஹாஜ்ஜங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் விவாதம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்க, சில பேர் விதண்டாவாதம் பண்ணுறதுக்கு வர்றாங்க. என்ன விதம் வர்றாங்க, நீ சொல்கிற கடவுள் சரியா, நாங்கள் சொல்கிற கடவுள் சரியா, நிறைய கடவுள் சரியா, ஒரு கடவுள் சரியா, கல் மண்ணையெல்லாம் கடவுளாக்குறது சரியா, அல்லது ஒருத்தர் கடவுளுடைய மகன் என்று சொல்வது சரியான்னு பல கடவுள் கொள்கை அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட விவாதத்துக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட விவாதத்துக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும், தெளிவாக நம்ம நிலைப்பாட்டை அவன்கிட்ட சொல்லிடணும். என்ன செய்யணும், நீ நினைக்கிறபடியெல்லாம் நான் கல் மண்ணெலாம் வணங்க மாட்டேப்பா, நிறைய கடவுள்லாம் நம்மள்கிட்ட கிடையாது, இறைவனுக்கு நெருக்கமான தூதர் என்பதனால ஒருத்தரை இருவருடைய மகன் என்றால் நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்கள் நிலை என்ன, எவனாவது விவாதத்துக்கு வந்தான்னு சொன்னால் முதல்ல உங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிவிடுங்க. விவாதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நீ விவாதத்துக்கு வர்றவா, விவாதத்துக்கு வா, பிரச்சனை இல்லை, எங்கள் நிலை என்னன்னு கேட்டால் இதுதான் நிலைமை.
இந்த விஷயத்துக்கு விவாதத்துக்கு வரையாண்டா வரணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் அவர்கள் ஃபைன் ஹாஜூக்க, அவர்கள் உம்மிடத்தில் விவாதிப்பார்களே ஆனால், விவாதத்திற்கு வருவார்களே ஆனால் என்ன செய்யணும் என்பது இந்த வசனத்தில் எல்லாம் என்ன செய்யறான் 20வது வசனத்தில் சொல்கிறான். அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம்.